ஹலோ மக்களே, வெல்கம் டு காவி விலாக்ஸ் நாட் செவன். நம்ம இப்போ எந்த சீரீஸில் இருக்கோம்னா, தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோட இன்று ஒரு தகவல் வந்து 12ஆம் பாகம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் இன்றைக்கி 2வது தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. கத்தியும் புத்தியும்ன்றது இதோட தலைப்புங்க. ஒரு திருடன் ஒரு வீட்டில் போயிட்டு திருடணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் என்ன முடிவு பண்ணான்னா, நைட்டில் போய் திருடுனா நம்ம வந்து உள்ளே அவங்க தாப்பால் போட்டுருவாங்க. ஸோ நம்மளால் வந்து திருட முடியாது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தா அவனுக்கு ஒரு விடை கிடச்சிது. என்னென்னா, யாரும் இல்லாத சமயமாக பார்த்து பகல்லையே அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். போயிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவோம். நைட்டு நம்ம எல்லாம் தூங்கினோடனே திருடிட்டு கதவு திறந்து வெளில வந்துடலான்ட்டு அவன் ஒரு வண்டர்ஃபுல் பிளான் போட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்ணால் அந்த வீட்டை நோட்டை விட்டுட்டு இருந்தான். ஒரு வீடை அவன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தான், நோட்டை விட்டுட்டு இருந்தான். அப்போ அந்த வீட்டோட ஆள் என்ன பண்ணார், வெளியில் கிளம்பி போயிட்டாரு. அந்த அம்மா வந்து கிச்சனில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த திருடன் நைஸாக உள்ளே போயிட்டான். போனோடனே பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருந்திருக்கு, அது பெட்ரூம். அது உள்ளே போனோன்னே ஒரு கட்டில் இருந்திருக்கு. கட்டில் அடியில் போயிட்டு அவன் படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்டு இதோட நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் நைட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு சைலண்ட்டாக இருந்துட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் அந்த வீட்டு முதலாளி உள்ளே வந்தார். சாப்பிட்டாங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவர் வந்து படுத்துட்டார். லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த முதலாளி படுத்துட்டார். ஆஃப்டர் தட் அந்த லேடி வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வந்து படுத்துட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த கட்டிலுக்கு நேரடியாக ஒரு பெரிய லாங்கு கண்ணாடி இருந்தது. அந்த திருடன் கவனிக்க கிடையாது. அதனால ஆனால் அதை வந்து அவர் பார்த்துட்டார். யாருன்னா அந்த வீட்டு முதலாளி பார்த்துட்டார். பார்த்துட்டு திரும்பி படுக்கும்போது பார்த்தா கண்ணாடியில் அடியில் வந்து நம்ம படுத்துட்ருக்க கட்டில் அடியில் வந்து திருடன் படுத்துட்ருக்கான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஓகே இப்போ வந்து நம்ம திருடன் திருடன் கத்துனா நம்மளால் அவனை பிடிச்சி கொடுக்க முடியாது. சரி, இதை நல்லா ஒரு புத்திசாலித்தனமாக தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணும்போது அவங்க ஒய்ஃபும் ரொம்ப டேலண்டட் அண்ட் புத்திசாலியாக, ஓகேவா, ரொம்ப கிளவராக ஏதாவது ஒன்றா டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. உடனே அவர் என்ன பேச்சு கொடுத்தாரு, இங்கே பாரு, நமக்கு பையன் பிறந்துச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தின்னு தான் நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆஹா, அதெல்லாம் முடியாது, கிருஷ்ணமூர்த்தின்லாம் வைக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஏகாம்பரம், பொம்பளை பிள்ளையாக பிறந்தா பங்கஜவல்லின்னு தான் வைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே அவர் அதெல்லாம் முடியாது, கிருஷ்ணமூர்த்தி தான் நான் வைப்பேன் அப்படின்னா, இல்லை பையனாக இருந்தா ஏகாம்பரம், பொண்ணாக இருந்தா பங்கஜவல்லி சொல்லுவோம். 2 பேரும் பேசி 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 சண்டை பெருசாகி கிருஷ்ணமூர்த்தி தான் கிருஷ்ணமூர்த்தி தான் கிருஷ்ணமூர்த்தி தான் அவர் கத்த, அவங்க வந்து இல்லை பங்கஜவல்லி தான் வைப்பேன், இல்லைன்னா ஏகாம்பரம் தான் வைப்பேன்ட்டு அவங்களுக்கு கத்த. எதிர் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சவுண்டு கேட்டு, என்ன திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரே சண்டைன்னு சொல்லி போய் எல்லோரும் தட கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு கதவு தந்துட்டு, என்னாச்சு, ஏன் இப்படி இந்த நடுராத்திரி இப்படி கத்திட்ருக்கீங்க, என்னாச்சு ப்ராப்ளம் கேட்டோன்னா, அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு குழந்த பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்றதுனால நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஒத்து வரல, அவள் அது வைக்கணும்னு சொல்கிறா, நான் இது வைக்கணும்னு சொல்கிறேன்னு அந்த ஹஸ்பண்ட் சொன்னப்போ, அதுக்கு இது இது இப்போ போய் பேசிகிட்டு இருப்பீங்களா இவ்வளோ கத்தி அப்படின்னு அவங்க கேட்டோன்னே, அவர் சொன்னார், இல்லை இல்லை, நாங்கள் இதுதான் சண்டை போட்டோம் பேர் வைக்கணும்னு, அதுக்கே எங்கள் பேரெல்லாம் கத்துனீங்க அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் வேணா கட்டில் கடியில் படுத்திருக்க அந்த திருடனை கேட்டு பாருங்க, நாங்கள் வந்து பிள்ளைக்கு பேர் வைக்கிறத பற்றி தான் பேசி சண்டை போட்டோன்னு ஒன்று. எல்லாரும் போயிட்டு கடகடன்னு எல்லாம் அந்த திருடனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மக்களே. இது எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான மூவ் இல்லை? இதே மாதிரி நம்ம எல்லாருமே இருந்தால் ரொம்ப கிளவராக இருப்போம், நாட்டில் எந்த திருட்டும் இல்லாமல் இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்களுக்கு எல்லோரும் பிடிச்சி கொடுத்தோன்னா ஒரு சந்தோஷமாயிடுச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சு, திருடன் இன்னொரு லேடி ஒருத்தவங்க, ஆக்சுவலி இதை சொல்லும்போதே அவர் இதை கண்டினியூ பண்ணியிருக்காரு. இன்னொரு லேடி ஒருத்தவங்க ரொம்ப புத்திசாலியாக இருந்ததால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உள்ளேயும் பூட்டிப்பாங்களாம், எதிர் வீட்டில் சாவி கொடுத்து வெளியில் பூட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அவங்க கேட்டாங்க, ஏன் டெய்லி நீ வெளியில் பூட்ட சொல்லி சொல்கிற, அது திருடன் ஈஸியாக வந்துடுவான்ல பூட்டியிருந்தா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த லேடி என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை, எங்கள் வீட்டுக்காரருக்கே திருட்டு பிரச்சனை இருக்குது, அவருக்கே அந்த பழக்கம் இருக்குது, அதனால் அவரால் அடுத்தவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வர வேணாம்னு சொல்லிட்டு தான் வெளியில் லாக் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஒரு கதையை முடிச்சிருக்காரு மக்களே. இதில் எனக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலியாக இருக்கணும். அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏத்தாக்கில் நம்ம அதை டேக்கிள் பண்ணி அதை எங்கே எப்படி சமாளிக்கணுமோ அந்த மாதிரி சமாளிச்சுக்கணும். அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு
எவ்வளோ யோசிக்க முடியுமோ அவ்வளோ யோசிக்கிறதுன்றது தான் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அண்ட் யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஸ்டோரி பாகம் 12. அண்ட் இது எப்படி இருக்குது இப்படி சொல்கிறதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் டில் எண்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். கவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் நாளைக்கு காலையில் அகெயின் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவுடைய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.